குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட காயத்ரி இருக்காங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ அவங்க நமக்காக வந்து மெட்டல் மிஷினிங்கிறது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போர்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஎன்பிசியில். ஸோ இதுக்காக நமக்காக ஒரு லேத் ரிலவெண்ட்டா ஒரு பியூட்டிஃபுல்லான நோட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்டு கற்றுக்கிட்டா நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேத் பெட். Size of lathe specified. லேத் பெட் மேட் அப் ஆஃப் Close grain cast iron. அதாவது நம்ம வீட்டிலலாம் பெட் இருக்கும், அது இலவம் பஞ்சு பெட்டு அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து லேத்தில் பெட் வந்து எதாவது மேட் பண்ணியிருப்பாங்க, கேஸ்ட் அயனில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஏன் கேஸ்ட் அயன் அப்படின்னா, கேஸ்ட் அயனுக்கு ஒரு பண்பு இருக்கு. இட் ஹாஸ் த டேம்பிங் கேரக்டரிஸ்டிக். டேம்பிங் கேரக்டர்ஸ்னா இட் கேன் அப்சார்ப் த வைப்ரேஷன். சரியா? மிஷின் ஓடும்போது என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். எல்லாமே எல்லா பார்ட்ஸும் ஆடும். அப்போ அந்த வைப்ரேஷன்ல யார் தாங்குவா? பெட் தாங்குவாரு. அவர் என்ன மெட்டீரியல் செஞ்சா தாங்க முடியும்? Cast iron. ஆமா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேஸ்ட் அயன் இருந்தா தான் அந்த பெட் வந்து வைப்ரேஷன் வந்து நம்ம காப்பாற்றும். ஸோ சைஸ் ஆஃப் இப்போ ஒவ்வொரு விஷயம் இப்போ நம்ம கடையில் போய் லேத் வாங்க அனுப்புறோம். காயத்ரி போயிட்டு ஒரு லேத் ஒன்று வாங்கிட்டு வாமா அப்படின்னு அனுப்புறோம். அப்போ என்ன சொல்லி வாங்கணும்? Height of center. Height of center. Length between center. Length between the center. Swing diameter over the bed. Swing diameter over the bed. Swing dia over the carriage. Swing dia over the carriage. Maximum bar diameter. Maximum bar diameter. Length of bed. லென்த் அப்படி தான் சொன்னா அந்த கடைக்காரன் வந்து என்னங்க லேத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நம்ம என்ன பண்ணிடணும்? வண்டி வச்சுட்டு எடுத்துட்டு வரணும். அடுத்தது கேரேஜ் இல்ல ஸ்ட்ரெயிட் ஸ்டாக் ஆஃப் லேத் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட் கைட் வேஸ் இருக்கணும். ஆபரேஷன் which can be carried out in lathe. என்னென்ன ஆபரேஷன்? நர்லிங்னா நம்ம டைமண்ட் ஷேப் இம்ப்ரெஷன் வந்து சர்ஃபேஸ்ல கிரிப்பிங்காக போறது நர்லிங். எசென்ட்ரிக் டர்னிங்னா சென்டர் மாறி மாறி இருக்கும், அது எசென்ட்ரிக் டர்னிங். டர்னிங்னா சிலிண்டரிக்கல் ஷேப். எசென்ட்ரிக் டர்னிங்னா ரெண்டு சிலிண்டர் இருக்கும், ரெண்டோட சென்டரும் கோஆக்சியலா இருக்காது. ட்ரில்லிங்னா மேக்கிங் ஹோல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆபரேஷன் கேன் பி பெர்ஃபார்ம்ட் இல்லை. என்னென்ன பண்ணுவோம்? Knurling, eccentric turning, drilling. இந்த சாம்பிள் ஆஃப் ஆபரேஷன் தான். இது இல்லாம இது எதை பண்ண முடியும்? அதாவது கட்டிங் ஆபரேஷன் cannot be performed. இது வந்து can be performed. இது cannot be performed. இது அப்படின்னா Square hole in a small ஸ்கொயர் ஹோல் வந்து நம்ம போட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்கொயர் ஹோல் இன் ஸ்மால் ஸ்கொயர் பிளேட் வந்து தெரியும். லேட்டர் லேத் கட்டிங் டூல் வந்து ஃபீட் இன் both cross and longitudinal direction with reference to lathe axis. இது வந்து 2012 டிஎன்பிசி 2012ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கிளவ்ல ஸ்பிண்டிலோட சென்டர் என்னன்னு தெரியும். Live center. லைவ் சென்டர். லைவ்னா என்ன அர்த்தம்? லைவ்னா உசுரோட இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? லைவ் சென்டர்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கோட ஸ்பிண்டில் வந்து இட் கேன் ஏபிள் டு ரொட்டேட். அதனால வந்து அவனோட எக்ஸ்ட்ரா கோட ஸ்பிண்டிலோட சென்டர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? அவன் சுத்துறதுனால அவன் வந்து லைவ் சென்டர் சொல்றோம். இன்னொருத்தன் டெய்ல் ஸ்டாக்ல உள்ள சென்டர் ஸ்பிண்டிலோட சென்டர் வந்து Center. அவன் சுத்த மாட்டான். அதனால டெட் சென்டர். செத்து போக மாட்டான், ஆனா சுத்த மாட்டான். சுத்தாம இருந்தால அவன் என்ன சொல்றோம்? Dead center. ஒருத்தனை லைவ் சென்டர் கூப்பிடுறோம். ஏன்? சுத்துறான். சுத்துறவன் என்ன பேர் வைக்கிறோம்? Live center. எக்ஸ்ட்ரா கிளவுட ஸ்பிண்டில் வந்து ஸ்பிண்டிலோட சென்டர் வந்து லைவ் சென்டர்னு வைக்கிறோம். ஏன்னா அவன் சுத்துறான். டெய்ல் ஸ்டாக்கோட ஸ்பிண்டிலோட சென்டர் வந்து நம்ம என்ன பேர் வைக்கிறோம்? ஏன்னா சுத்த மாட்டான். அவ்வளவுதான். கேரேஜ். கேரேஜ்ல என்னெல்லாம் இருக்கும்? Cross slide. கிராஸ் ஸ்லைட், Tool post. டூல் போஸ்ட், Apron. ஆப்ரான், Compound rest. காம்பவுண்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் கேரேஜ். இல்ல கிராஸ் ஸ்லைட் என்ன பண்ணும்? Moves radially. Control the radial position of tool facing. சோ வந்து ரேடியலா மூவ் பண்ண முடியும். கண்ட்ரோல் தி ரேடியல் பொசிஷன் ஆஃப் தி டூல். அது ஃபேசிங்ல வந்து நமக்கு பயன்படும். காம்பவுண்ட் ரெஸ்ட். ஸ்வைவல் திருப்பிக்கலாம். For tool positioning. டூல் பொசிஷனிங் அண்ட் டூல் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு திருப்பலாம். Power feed not available. இதுல வந்து பவர் ஃபீட் நாட் அவைலபிள். லேத் ஸ்பிண்டில் அட் தி நோஸ் எண்ட் வந்து எப்படிலாம் இருக்கும்? External screw அந்த thread. ஸ்பிண்டில்ல வந்து எக்ஸ்டர்னல் ஸ்க்ரூ த்ரெட் இருக்கும், Internal இன்டர்னல் டேப்பர் இருக்கும். அது வந்து மோஸ்ட் டேப்பர் யூஸ் பண்ணுவோம். என்ன டேப்பர்னா மோஸ்ட் டேப்பர். அது என்ன ரேஷியோல இருக்கும்? 1:20. இன்க்ளூட் ஆங்கிள் வந்து 60 degree. இது 2012ல கேட்கப்பட்ட கேள்வி. ஆப்ரான். Manual or mechanical movement of carriage. அதுக்கு தான் யூஸ். ஆஃப் நெட். Power is transmitted by leg screw to the carriage. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ஆஃப் நெட் யூஸ் பண்ணுவோம். அது பேர் இன்னொரு பேர் ஸ்பிளிட் நெட். Lock the lathe carriage to leg screw for லேட்டஸ்டா தமிழ்நாடு மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் வாட்டர் சப்ளைல வந்து 2024ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது லீட் ஸ்க்ரூ என்ன எப்படி இருக்கும்? single லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். எல்ஹெச்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். single left hand thread backlash eliminator.
அடுத்து டம்ளர் கியர். நம்ம வீட்ல டம்ளர் பார்த்துப்போம். நான் இப்போ ஒரு கியருக்கு பேரே டம்ளர் கியர் வைக்கிறாங்க. டம்ளர் கியர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? Give desired direction of movement to the lathe carriage. லேத் கேரேஜுக்கு டம்ளர் கியர் வந்து இது பண்ணும். மேண்ட்ரல். Device used for holding a reamer. Workpiece require machine at the both the end. So already previously drill பண்ணத ரெண்டு பக்கம் வர்க் பண்ணனும் அப்படினா மேண்டல்னா ஒரு ஆலோ இது டிவைஸ் வர்க் ஹோல்டிங் டிவைஸ். சேசிங் டயல். drill இல்ல சேசிங் டயல். Thread cutting. சேசிங் டயல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? thread cutting யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் கோன் புல்லி. Change the spindle speed. இது 2008 ல கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்டெடி ரெஸ்ட். Heavy and long workpiece. இது வர்க் ஹோல்டிங் டிவைஸ் ஹெவியா இருக்கு அப்படினா வந்து ஸ்டெடி ரெஸ்ட் வச்சு புடிச்சுப்போம். ஃபேஸ் பிளேட். Irregular shaped workpiece plate or round and has a irregular shape வந்து மெஷினிங் பண்ணா அந்த ஃபேஸ் பிளேட்ல செட் பண்ணி வச்சு தான் மெஷின் பண்ணுவோம். பைப் சென்டர். Center used for holding hollow jaws. சென்டர் லேத்ல எத்தனை டம்ளர் கியர் இருக்கும்? a pair of tumbler gears இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம லேத் சமாச்சாரமா லேத் சம்பந்தப்பட்ட முழு நோட்ஸையும் நமக்காக அலசி ஆராய்ந்து கொடுத்த காயத்ரிக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசார வேண்டிப்போம். இந்த கண்டென்ட் அவங்க கொடுத்ததுக்காக பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ.